நண்பர்களே, இப்போ நாம் வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டேலியில் ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி போடுறத பற்றி தான். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம டேலியில் ஓப்பனிங் பேலன்ஸ் போடணுன்னா இதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு இருக்கிற ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அதை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு அதனோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? liability asset அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஆடிட்டர் கொடுத்துருப்பாங்க. அதை தான் ஓப்பனிங் பேலன்ஸில் நாம் அப்டேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு ஃபினான்ஷியல் இயர் வந்து 1/4/2022 ஆரம்பித்து 31/3/2023 முடியும் போது இந்த 1 நாள்லேருந்து 31/3 வரைக்கும் தான் டேட் ஒர்க் ஆகும். பட் ஆனால் ஓப்பனிங் பேலன்ஸ் போடுறதுக்காக இந்த டேட் வந்து ப்ரீவியஸாக 1 டே வந்து முன்னாடியே உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இப்போ டேலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4/2022 என்ட்ரிஸ் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா இது 31/3/2022 வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும்னா Alt F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வரும், பீரியட் வரும். ஸோ 31/3/2022 அதுலேருந்து 31/3/2022 வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். போட்டோன்னா அந்த க்ளோசிங் மட்டும் எவ்வளோன்னு காமிக்கும், அதாவது 22ஓட க்ளோசிங் காமிக்கும். ஏன் இந்த 10,000 ரூபாய் காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் பேலன்ஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதனால் இந்த 10,000 ரூபாய் காமிக்குது. ஸோ அடுத்து படிப்படியாக நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து என்ட்ரி போட்டாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே அருண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது, அது ஒரு 10 லட்சம் இருக்குது. சரிங்களா? கேட்வே ஆஃப் டேலி வந்துடுங்க, கிரியேட் வந்துடுங்க, அண்ட் தென் லெஜர் வந்துடுங்க. ஏற்கனவே இருக்கிற லெஜராக இருந்தால் நம்ம ஆல்டர் கொடுத்துக்கலாம். ஸோ புதுசாக க்ரியேட் பண்ணணுன்னா புதுசாக தான் க்ரியேட் பண்ணணும். லெஜர் வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அருண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இதை காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. ஓகேங்களா? அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் 1/4/2022 அப்போது எவ்வளோ ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேட்குது. இந்த இடத்துல தான் நம்ம இந்த அமௌண்ட் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இங்கே எவ்வளோ இருக்குது? 10 lakhs rupees இருக்குது. 10 lakhs rupees இருக்குது. இங்கே பாருங்கள் டெபிட் கிரெடிட்டு ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே தனித்தனியாக நம்ம காமிக்கும். இப்போ வந்து ஒரு 10 lakhs போட்டோன்னது 10,000 ரூபாய் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இது ஒரு 1 lakh போட்டிருக்கேன், இது 10 lakh. உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் காப்பி பண்ணி கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? $10 லட்சம் 990 பேலன்ஸ் இருக்கும். சரிங்களா? அடுத்த என்ன ஐட்டம்? ஹேண்ட் லோன். ஹேண்ட் லோன் வந்து அன்செக்யூர்ட் லோன். நம்ம யார்ட்டையாவது கைமாத்தா வாங்கியிருப்போம் 50,000 ரூபாய். அந்த 50,000 ரூபாயை நம்ம எப்படி என்ட்ரி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹேண்ட் லோன் காப்பி பண்ணிக்கிறோம், அண்ட் தென் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். காப்பி பேஸ்ட், Ctrl+C Ctrl+V அதே தான். ஓகேங்களா? இங்கே வந்து அன்செக்யூர்டு லோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்டரை செலக்ட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்டிங் ஹெட்டில் போய் உட்காரும். அதுதான் இம்பார்ட்டன்ட், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு சைடாக முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போது கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம போட்டோம். இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹேண்ட் லோனு 50,000 ரூபாய். ஸோ அந்த 50,000 இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஐட்டம் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வெஹிக்கல் லோன் இருக்குது. இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்செக்யூர்டுனா நம்ம எதுவுமே செக்யூர் பண்ணாமல் கொடுக்கறது வந்து அன்செக்யூர்டு லோன். இந்த லோன் வெஹிக்கல் லோன் அப்படிங்கிறது வந்து வெஹிக்கலோட ஆர்சி டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு தான் இந்த லோன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அன்செக்யூர்ட் லோன். நீங்கள் எப்போ நீங்கள் வந்து இஎம்ஐ பேமெண்ட் பண்ணுறதுக்கு தவறீங்களோ அப்போ வந்து வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதை ப்ளச் பண்ணி தான் வச்சுருப்பீங்க, அதனால் அது செக்யூர்ட் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் இது தான். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வெஹிக்கல் லோன் இருக்குது. இது வந்து செக்யூர்டு லோன். இந்த அண்டர் குரூப் லிஸ்ட் ஆஃப் குரூப் செலக்ட் பண்ணுறதுல தான் மேட்ரே இருக்குது. ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ. ஓகேங்களா? அண்ட் தென் எவ்வளோ அமௌண்ட்டு? 75,000 ரூபாய். 75,000 ரூபாய் வந்துடும். ஓகேங்களா?
செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ இந்த செக்யூர்டு அன்செக்யூர்டு ஏன் பிரித்து போடுறோம், அது வந்து எங்கே இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேலன்ஸ் ஷீட்டில் ஆல்ட் F1 கொடுத்தீங்கன்னா செக்யூர்டு லோனில் செப்பரேட்டாக காமிக்கும், அன்செக்யூர்டு லோனில் செப்பரேட்டாக காமிக்கும். ஸோ அருண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு இங்கே தனியாக காமிக்கும். ஸோ அந்தந்த ஹெட்டை பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து உங்களுக்கு சரியாக உட்காரும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம 31st அன்றைக்கி தான் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. 31/3/2022. ஓகேங்களா. இந்த என்ட்ரி தான் நமக்கு பாஸ் ஆகிருக்கும். நம்ம போட்ட 3 என்ட்ரி இது தான் பாஸ் ஆகிருக்கும். ஸோ 1 by 1 நம்ம அடுத்து என்னென்னு பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இது என்ட்ரி போட்டோம், மார்க் பண்ணிக்கலாம். இது என்ட்ரி போட்டோம், மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ப்ரொவிஷன் வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ஃபீஸ் பேயபிள். போன வருஷம் அக்கௌண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க, ஆடிட் பார்த்துருப்பாங்க, ப்ரொவிஷன் தான் வச்சுருப்பாங்க. இன்னும் பணம் கொடுக்கல, 1 லட்ச ரூபா அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்ட்டு பணம் கொடுக்கலன்னா ப்ரொவிஷனில் தான் வரும். ஆடிட்டில் வந்து எக்ஸ்பென்சஸ் எழுதுவாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக இது கண்ட்ரோல் C பண்ணிக்கலாம். நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். க்ரியேட் அண்ட் தென் லெட்ஜர், கண்ட்ரோல் V, அண்டர் என்னங்க நீங்களே சொல்லுங்கள், ப்ரொவிஷன்ஸ். எஸ், ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு. இந்த வேல்யூ பார்த்து போடும்போது அந்த 0 வேல்யூ மட்டும் பார்த்து போடுங்க. சம்டைம்ஸ் வந்து 1 லட்சத்துக்கு 10 லட்சம் போட்டுருவோம், 10 லட்சத்துக்கு 1 லட்சம் போட்டுருவோம். அங்கே தான் எரர் வரும். ரெண்டும் உள்ள இங்கே வந்து எக்ஸலில் ஒரு ஃபார்முலா கொடுத்து வச்சுருப்பேன். ஸோ டோட்டல் லயபிலிட்டியும் டோட்டல் அசட்டும் கரெக்டாக வருதா அப்படிங்கிற பர்பஸ்க்காக இங்கே வந்து ஒரு ஷீட் போட்டு வச்சுருப்பேன். மேபி இந்த இடத்துல நான் 1 ரூபா போட்டோம்னா 1 ரூபா டிஃப்ரெண்ட் வரும். பாருங்கள், 1 ரூபா டிஃப்ரெண்ட் வருது. ஓகேங்களா. இது ஒரு ஃபார்முலா கொடுத்து வச்சுட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு வேல்யூ பிரச்சனை வராது. இந்த 1 lakh rupees நம்ம போட்டோம். அண்ட் தென் சன்ட்ரி கிரெடிட்டாருங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம போட்ட என்ட்ரியிலேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜர் போய்க்குங்க. அதில் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார் சப்ளையர் அப்படின்னு கொடுத்துருப்போம். சப்ளையர் தமிழ்நாடுன்னு கொடுத்துருப்போம். சரி, இந்த ஒரு சப்ளையர்கிட்ட மட்டும் நம்மக்கிட்ட அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். மல்டிபிள் சப்ளையர் இருப்பாங்க. அந்த மல்டிபிள் சப்ளையரை நம்ம போட்டுக்கணும். அவர்கிட்ட 1,75,000 ரூபாய் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது வந்து பில் வைஸ் பில் டீட்டெயில் காமிக்கும். இந்த இடத்துல நோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்துடும். அல்லது எந்தெந்த பில்லுக்கு ஒரு 3 பில்லு இருக்குன்னா அந்த 3 பில்லும் செப்பரேட்டாக பிரித்து காமிக்கும். சரிங்களா. அண்ட் தென் இது முடிஞ்சிருச்சு. அடுத்து கஸ்டமர் அட்வான்ஸ். கஸ்டமர்கிட்ட வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் நம்ம வந்து பேமெண்ட்டே அடுத்து சப்ளையே பண்ணுவோம். அதனால் இந்த கஸ்டமர் அட்வான்ஸு அந்த பர்டிகுலர் கஸ்டமர் இருந்தாங்கன்னா கஸ்டமர் அட்வான்ஸ்னு போட்டுக்கலாம். அல்லது இல்லை அப்படின்னா ஸோ அந்த கஸ்டமர் நேமை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் அட்வான்ஸஸ் இது மல்டிப்பிள் இருக்கும். ஸோ இது 1 இருக்குது. ஸோ பேர் யாரோ போட்டுக்கலாம், XYZஓ அல்லது ராஜாவோ போட்டுக்கலாம். ராஜா. இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டியில் வரும். ஏன் கரண்ட் லயபிலிட்டி வருதுன்னா இது வெளியே அப்போ தான் டிஸ்பிளே ஆகும் கஸ்டமர் அட்வான்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம தெரியாமல் கண்ட்ரோல் A கொடுத்துட்டோம், போயிருச்சு. ஆனால் ஓப்பனிங் பேலன்ஸ் போடாமல் விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட்ஜரில் ஆல்டர் வாங்க. ஆல்டரில் அந்த லெட்ஜர் வாங்க, கஸ்டமர் அட்வான்சஸ் ராஜா அப்படின்னு இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்காம நம்ம வந்துட்டோம். ஸோ சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் மறுபடியும் நம்ம ரீஎன்டர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஹிண்ட்டு தான் உங்களுக்கு. சம்டைம்ஸ் நாமளே இந்த மிஸ்டேக் பண்ணுவோம். எவ்வளோ இருக்குது? 4 lakhs இருக்குது. 4 lakhs காப்பி பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பேஸு தள்ளி போகும். ஸோ பேக் ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த 4 lakhs வந்துடும். இது ஒரு ஹிண்ட்டு, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய என்ட்ரி போடும்போது தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹிண்ட்டு கொடுக்கறது பெட்டராக இருக்கும். உங்களுக்காக டக்குன்னு தோணாது இது ஏன் இப்படி வருது சம்திங் அப்படி இருக்கும். நீங்கள் சேவ் பண்ணிட்டு போனீங்கன்னா 2 ஸ்பேஸ் தள்ளி தான் இருக்கும். சேல்ரி பேயபிள் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த போன வருஷம் மார்ச் மாதம் வேலை செஞ்சுருக்காங்க. அதனுடைய சேல்ரியை ஏப்ரலில் தான் கொடுக்க போகிறோம். ஆனால் ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து மார்ச் மாதம் கொடுபட வேண்டிய சேல்ரி அப்படின்னு புக் பண்ணுவாங்க. அதுதான் சேல்ரி பேயபிள். ஓகேங்களா. இப்போது சேல்ரி பேயபிள் அங்கே மல்டிபிள் எம்ப்ளாயி இருப்பாங்க. 1,50,000 ஒரே ஆளுக்கு கிடையாது. ஸோ ஒரு 100 பேர் இருக்கலாம், அல்லது வந்து ஒவ்வொரு கம்பெனியை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இருக்கலாம். கரண்ட் லைபிலிட்டி எவ்வளோ? 1,50,000 ரூபாய். ஓகேங்களா.
1950 உங்களுக்கு 1950 இந்த சைடு வந்துடுச்சு. இந்த சைடு பாருங்கள் 1950 இருக்குது. அப்படின்னா இந்த சைடில் நம்ம என்ட்ரி கரெக்டாக போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுடைய ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் போடும்போது நிச்சயமாக தப்பாக தான் வரும். அதை வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு எந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா போஸ்ட் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். சரிங்களா? இப்போ லயபிலிட்டி சைடெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அசட் சைடும் பார்த்துடலாம். சரிங்களா? அசட் சைடுக்கு சேம் அதே தான் கிரியேட். இப்போ நம்மக்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது, அது வந்து 75,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் அண்டர் என்ன ஃபிக்ஸ்டு அசட், இதுதான் முக்கியம். ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு அசட்டு 14 அன்றைக்கி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட? 75,000 ரூபாய் இருக்குது. 75,000 ரூபாய் நம்ம எடுத்துக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வெஹிக்கிள், இந்த வெஹிக்கிளை வச்சு தான் வெஹிக்கிள் லோன் வாங்கியிருக்கிறோம். வெஹிக்கிளோட விலை 1.5 லட்ச ரூபா. லோன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 75,000 ரூபா பெண்டிங் இருக்குது. இது லோன் வந்து லயபிலிட்டி நமக்கு கொடுப்பட வேண்டியது. வெஹிக்கிள் நமக்கு வந்து ஒரு அசட். ஓகேங்களா? இதை மைண்ட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சு நீங்கள் போட்டால் மட்டும்தான் கரெக்டாக அந்தந்த அலோகேஷனில் போய் உட்காரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பக்கா ஆடிட் பேலன்ஸ் ஷீட்டு வரும். நீங்கள் ஆடிட் பேலன்ஸ் ஷீட்டு, அதாவது ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா முதல் ஆடிட்டர் என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோசிங் பேலன்ஸு ஓப்பனிங் பேலன்ஸுக்கு கரெக்டாக இருக்கா, போன வருஷத்துக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் முதல்ல செக் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் அடுத்த செக்மெண்ட்டுக்கே வருவோம், கரண்ட் இயர் டிரான்சாக்ஷனுக்கே வருவார். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டே நீட்டாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, மைனஸ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ, இந்த பக்கம் கரண்ட் அசட் இந்த பக்கம் வந்துடும், கரண்ட் லயபிலிட்டி அந்த பக்கம் வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு மாறி இருக்காமல் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி எந்த இது இருக்கோ, கேபிட்டல் அக்கௌண்ட்டு, லோனு, கரண்ட் லயபிலிட்டி அதெல்லாம் சரியாக இருக்கோ அந்தந்த இடத்துல வந்து தனித்தனியாக உட்காந்துரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், இவங்க பணம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவங்க போட்டு வச்சுக்குவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அந்த பர்பஸ்க்காக தான் நான் வந்து இதை மென்ஷன் பண்ணேன். மேக்ஸிமம் வராது. அப்படி வந்துச்சுன்னா எதனால் இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு, இவங்க வந்து கோல்டு காயினாக வாங்கி வச்சுருக்கலாம், இல்லை பிஸ்கட்டாக வாங்கி வச்சுருக்கலாம். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி இது வந்து வரும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டு ஏறிச்சுன்னா அப்போ வந்து சேல் பண்ணிடுவாங்க. சரிங்களா? கோல்டு ரேட்டு வந்து 4 lakhs இருக்குது. 1 10 100 1000 10,000 லட்சம். ஓகேங்களா? இப்படி கூட நீங்கள் மைண்ட் பண்ணிகிட்டே சொல்லிக்கங்க, போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து சில்வர் இருக்குது. சில்வர் ஓகேங்களா? சில்வரில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த அண்டர் செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப முக்கியம். 3,50,000 100 1000 10,000 லட்சம். ஓகேங்களா? அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இது ரெண்டையும் மார்க் பண்ணிக்கலாம். இதையும் மார்க் பண்ணிக்கலாம், இதையும் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து க்ளோசிங் ஸ்டாக்கு 32,850 இருக்குது. சரி, நம்மக்கிட்ட பர்ஃப்யூம் இருக்குது. அந்த பர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 73 நம்பர் 450க்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நம்மக்கிட்ட ஏற்கனவே ஸ்டாக் இருக்கா, அந்த ஸ்டாக் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் அந்த ஸ்டாக்கோட ரேட்டு, பர்ச்சேஸ் காஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் பண்ணால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அந்த க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ உங்களுக்கு வரும். இதில் 2 டைப்பில் பண்ணிக்கலாம். ஸ்டாக் சம்மரியில் போயிட்டு நம்மக்கிட்ட பர்ஃப்யூம்னு இருக்குது. பர்ஃப்யூமில் நம்ம கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட எத்தனை குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73 குவான்டிட்டி இருக்குது. 73 குவான்டிட்டியோட ப்ரைஸ் என்ன? ஓகேங்களா? பார்த்துக்கலாங்களா? 450 ரூபா. 450 ரூபா ப்ரைஸு பர்ச்சேஸ் காஸ்ட் அப்படின்னா 32,850 ரூபா நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அதை ரிப்போர்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்டில் ஆல்ட் F1ல் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து டேட் ரொம்ப முக்கியம். 31/3/2022, 31/3/2022 பாருங்கள். 32,850 கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? நீங்கள் இதை என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃப்யூம் வந்து 73 நம்பர் 450 ரூபாய்க்கு 32,850க்கு வந்திருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கேட்டகரி போயிடலாம். ஓகேங்களா? அடுத்து லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ்.
இப்போது லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ்னால் நம்ம கொடுத்துருப்போம், லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இட் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட் கொடுத்தா தான் அடுத்து சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு கஸ்டமர் வந்து சப்ளையர் வந்து சொல்லுவாங்க, அதனால் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். create and then ledger, loans and advance, asset, control V, இது under loans and advance இருக்கும். ஓகேங்களா, அசட், அது அசட்டு. இப்போது டெலிஃபோனுக்காக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணியிருப்பீங்க, அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான், செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பேமெண்ட் அட்வான்ஸாக கொடுத்துருப்பீங்க யாருக்கோ, அது வந்து என்ன கணக்குன்னே தெரியாது, இது அடுத்தது இந்த பொருள் வாங்குறதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸு நம்ம புக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் கையில் அமௌண்ட்டு நிறையா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அமௌண்ட்டு கொண்டு போய் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அது நமக்கு வந்து மாதமோ அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவோ இன்ட்ரெஸ்ட் வரும். இது வந்து டெபாசிட், அண்டர் டெபாசிட் செலக்ட் பண்ணணும். சரிங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெபாசிட் அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. ஸோ எவ்வளோ இருக்குது, 7,50,000 ரூபாய் இருக்குது. இந்த என்ட்ரியை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். சரிங்களா, பெட்டர் வே ஃபார் ப்ராக்டிஸ். சன்ட்ரி டெப்டார் 60,000 ரூபாய் இருக்குது. நம்ம ஏற்கனவே டெப்டார் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ட்ரு போயிட்டு, ஸோ லெஜர் போயிட்டு டெப்டார் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து கஸ்டமர் இருப்பாங்க, கஸ்டமர் சரி ஓகே, இந்த கஸ்டமரில் போடலாம். இந்த கஸ்டமருக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, அண்டர் சன்ட்ரி டெப்டார் 60,000 ரூபாய் இருக்குது. ஏன்னா போன வருஷம் இவர் வாங்கியிருப்பார், நமக்கு வந்து பணம் தர வேண்டியது இருக்கும். சரிங்களா, பேலன்ஸ் பில் வைஸ் டீட்டெயில் வந்து நம்ம இங்கே நோ கொடுத்துட்டோம்னா அது கேட்காது. சரிங்களா, நோ கொடுத்து கண்ட்ரோலே கொடுத்துக்கலாம், சேவ் ஆயிடும். அடுத்து கேஷ் இன் ஹேண்டு 75,000 ரூபாய். போன வருஷம் கேஷு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா டிஃபால்ட்டாக கேஷு நீங்கள் எதுவும் புதுசாக க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் கேஷும் வந்து உங்களுக்கு டிஃபால்ட் லெஜர். நீங்கள் கேஷ்னு அடித்தாவே அண்டர் கேஷ் இன் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், மேலே 75,000 ரூபா தான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு காமிக்குது. நான் இங்கே 75,000 ரூபாய் போடுறேன், என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். ஸோ 19,50,000 ரூபா 19,50,000 ரூபா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மேட்ச் ஆயிரும். இது தாங்க பேலன்ஸ் ஷீட்டு டேலி பண்ணுற மெத்தேடு. ஓகேங்களா, இதை நீங்கள் என்ட்ரி போட்டு பார்த்துட்டு பக்காவாக ட்ரெயின் ஆகுங்க. நாளைக்கு டே 10ல் நம்ம வந்து ரிப்போர்ட்ஸை கவர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.